ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் மோப்பு நாய் உதவியுடன் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் டிஐஜி மூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் ஜெயக்குமாரின் உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் 7 தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிவரும் என்றும் கூறினார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜெயக்குமாரின் சகோதரர் மற்றும் ஆதரவாளர்கள் குற்றவாளியை கைது செய்யும் முன்பு உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். ஹெல்பிங் மேன் அண்ணனுக்கு நிறைய உண்டு. யாரையும் அவர் எதிரியாக பாதித்ததே கிடையாது. எதிரிகள்கிட்ட கூட எதிரிகளுக்கு தான் நிறைய நன்மைகள் செய்திருக்காரு. அவன் கூட இருக்கவங்க கூட எதிரிகளுக்கு தான் நிறைய நன்மை செய்திருக்காரு. இது என்ன எங்களுக்கே ஒரு புதிராக இருக்குது. இது கண்டிப்பாக காவல்துறை எங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயத்தை தரணும், நீதி கிடைக்கணுங்கிறத நாங்கள் அண்ணன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த இதுக்கு எங்களுக்கு அந்த யார் என்ன காரணத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். தற்கொலை பண்ணக்கூடிய கோழை அவர் கிடையாது. அவர் ஒரு மாவீரன். அவருக்கு அரசியல் ரீதியாக சில த்ரெட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம எஸ்பி கிட்ட கொண்டு 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை இல்லை. அவர் நடவடிக்கை ஒருவேளை எடுத்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலான்னு நம்புகிறோம். ஆனால் இந்த குற்றவாளியை கைது செய்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உடலை நாங்கள் புதைக்க மாட்டோம், வாங்க மாட்டோம். மிகப்பெரிய போராட்டம் செய்வோம். இங்கே சும்மாலாம் விட்டுட்டு போக முடியாது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். களக்காடு மற்றும் நாங்குநேரியில் பகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் தனித்தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். ஜெயக்குமார் புகார் அளித்தும் காவல்துறையினர் மெத்தனமாக இருந்ததாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சியினர் அவரது இறப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.